ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரைடர்ஸ் டு தி சீயோட கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு ஒன் ஆக்ட் ப்ளே அப்படிங்கிறதுனால இது ஒரு மேபி 25 பேஜஸ் தான் இருக்கும். நம்ம லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் போயிடுவோம். இதோட இன்ட்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட் வீடியோலேயும் நம்ம பார்த்துட்டோம். பட் சின்ன ஒரு ரீகேப் பாருங்கள். அதோட கேரக்டர்ஸ் வந்து 4 கேரக்டர்ஸ் தான். மயூரா, பார்ட்லி, கேத்லன், நோரா. இதில் பார்ட்லிங்கிறது ஒன் அண்ட் ஒன்லி லிவிங் சன், இப்போதைக்கு இருக்கிற பையன், உயிரோடு இருக்கிற பையன். கேத்லன் வந்து மயூராவோட டாட்டர். நோரா யங்கர் டாட்டர். ஸோ வித்தவுட் மச் டிலே we will get into the drama. ஆக்ட் 1 ஆக்ட் 2 அப்படிலாம் கிடையாது. இது ஒன் ஆக்ட் ப்ளேங்கிறதுனால ஒரே சீன் மட்டும்தான். இந்த சீனானது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வெஸ்ட் ஆஃப் அயர்லாண்டில் ஒரு அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் சிட்டியான டப்ளினில் தான் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அண்ட் ஐலாண்ட் ஆஃப் த வெஸ்ட் ஆஃப் அயர்லாண்டுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் தான் இந்த சீன் வந்து நடைபெறுது. இது ஃபுல்லாகவே காட்டேஜ் செட்டிங், காட்டேஜ் கிச்சன் வித் நெட்ஸ், வலைகள்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபிஷர்மேன் இல்லையா, அந்த ஃபிஷர்மேன் கிட்ட என்னென்ன இதெல்லாம் இருக்கும் அதெல்லாமே அங்கே காமிக்கிறாங்க. ஆயில் ஸ்கின்ஸ், ஸ்பின்னிங் வீல், நூல், அந்த ஸ்வெட்டர்ஸ்லாம் பின்னுறதுக்காக அந்த நூல் நெய்வாங்க இல்லையா, ராட்டினம்னு சொல்லுவாங்களா, அதான் ஸ்பின்னிங் வீல். சம் நியூ போட் ஸ்டாண்டிங் பை த வால். போர்டு வந்து இந்த கப்பலுக்கு போகிறதுக்காக, அந்த போட்டுக்காக அந்த துடுப்புலாம் இருக்கு இல்லையா, அதுக்கான போர்டு அதெல்லாம் வந்து அந்த சுவரில் வந்து சாத்தி வச்சுருக்காங்க, எக்ஸட்ரா. அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. கேத்லின் அ கேர்ள் ஆஃப் அபவுட் 20, அவளுக்கு 20 இயர்ஸ் இருக்கும். ஃபினிஷர்ஸ் நீடிங் கேக். அவள் வந்து ஃபினிஷ் கேக்கை செஞ்சு அவள் ரெடி பண்ணி வைக்கிறாள். அந்த காலத்துலாம் அவன்லாம் கிடையாது, விறகடுப்பில் வச்சு நீட் பண்ணுறான், மாவு பிணைஞ்சு வைக்கிறான். அண்ட் புட்ஸ் இட் டவுன் இன் த பாட் அவன் பை த ஃபயர். அந்த பாட்டில் வச்சு அவனில் வைக்கிறா. செஞ்சு முடிச்ச மாவை பிணைஞ்சு வச்சு அந்த ஃபயரில் அடுப்பில் வைக்கிறா. தென் வைப்ஸ் ஹர் ஹேண்ட்ஸ், அவளோட கையை தொடச்சிட்டு அண்ட் பிகின்ஸ் டு ஸ்பின் அட் த வீல். இந்த ஒர்க் முடிஞ்சதும் சடனாக கேத்லின் என்ன செய்கிறா, வீல், அந்த ஸ்பின்னிங் வீல் இருக்கு இல்லையா, நூல் நூற்கிற அந்த ராட்டினம் இருக்குல்ல, அதில் போய் ஸ்டார்ட் பண்ணுறா நெக்ஸ்ட் ஒர்க்கை. அப்போ என்ன ஆகுதுன்னா, யங் கேர்ள் புட்ஸ் ஹர் ஹெட் இன், நோரா யங் கேர்ள் புட்ஸ் ஹர் ஹெட் இன் அட் த டோர். அப்போ வந்து நோரா வந்து வரா, டோர் கிட்டக்க எட்டி பார்க்குறா, மெதுவாக கேட்குறா என்ன லோ வாய்ஸ், வேர் இஸ் ஷீன்னா அவங்க அம்மாவை கேட்குறா, அம்மா எங்கே அப்படின்னு. கேத்லின் சொல்கிறா, ஷீ இஸ் லையிங் டவுன், காட் ஹெல்ப்பர் அண்ட் மேபி ஸ்லீப்பிங் இஃப் ஷீ இஸ் ஏபிள். அவள் படுத்திருக்காங்க, கடவுள் தான் காப்பாற்றணும், தூங்கிட்டு இருக்காங்க அப்பல இருக்குது அப்படின்னு. நோரா வந்து கம்ஸ் இன் சாஃப்ட்லி அண்ட் டேக்ஸ் அ பண்டில் ஃப்ரம் அண்டர் ஹர் ஷால் கடியில் மெதுவாக வந்து என்ன செய்கிறா, ஒரு பண்டில் மாதிரி வச்சுருக்கா நோரா. அது என்னென்னா ஆக்சுவலி வந்து லாஸ்ட்டில் ரிவீல் ஆகும். இவங்களுக்கு வந்து மைக்கேல் அப்படின்னு ஒரு பிரதர் இருப்பாங்க. அவங்க காண போய் 9 நாள் ஆகும், திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கவலையில் வந்து அவங்க அம்மா மயூரா இருக்காங்கல்ல, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து நோரா கிட்ட வந்து அந்த ப்ரீஸ்ட் கொடுத்து அனுப்புவாங்க. இது யாருதுன்னு தெரியல, பட் நீங்கள் எடுத்துகிட்டு போய், இது வந்து அந்த சீஷோரில் அந்த கரை ஒதுங்குச்சு, அந்த பாடியோட ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கிங்ஸு, அவங்க அணிந்திருந்த அந்த சாக்ஸு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயே இருக்கும், அந்த சிஸ்டர்ஸ் 2 பேருக்குள்ளேயுமே சீக்ரெட்டாகவே இதை வச்சுருப்பாங்க. மைக்கேல் இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் தெரியாமையே அவங்க அம்மா என்ன செய்வாங்க, 9 டேஸாக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்லியை வந்து கடலுக்கு போகாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க மயூரா வந்து அவங்க ஃபாதர்-இன்-லா, அவங்க ஹஸ்பண்ட், அவங்களோட 2 பையன், மைக்கேல் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருந்த 2 பையன் எல்லாருமே கடலுக்கு போய் என்ன செஞ்சுருவாங்க, இறந்து போயிடுவாங்க. சில பேரோட உடல் வந்து கிடைக்கும், சில பேரோட எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் இவங்க கடந்து வந்திருக்காங்க. ஸோ ஷி வாஸ் இன் தட் சேட்னஸ், அந்த கவலையில் அவங்க படுத்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் சீக்ரெட்டாக டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அந்த பண்டில் இருக்கு இல்லையா, ஷாலுக்கு கீழே மறைச்சி வச்சுருக்கால நோரா, அதை எடுத்துகிட்டு வருவா. கேத்லின் சொல்கிறா, ஸ்பின்னிங் த வீல் ரேப்பிட்லி, வாட் இஸ் இட் யூ ஹேவ், என்ன வச்சுருக்க அப்படின்னு கேத்லின் கேட்குறா. அந்த வேலையை செஞ்சுட்டு கேட்டுட்ருக்கா நோரா. த யங் ப்ரீஸ்ட் இஸ் ஆஃப்டர் பிரிங்கிங் தெம், யங் ப்ரீஸ்ட் கொண்டு வந்தார். இட்ஸ் அ ஷர்ட், இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கேன், ஒரு ஷர்ட்டும் ஒரு பிளெயின் ஸ்டாக்கிங்கும். வேர் காட் ஆஃப் அ ட்ரவுண்ட் மேன் இன்
டொங்கல். இதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னென்னா டங்கல். அந்த பிளேஸில் ஒரு மனுஷன் மூழ்கிட்டான். அவனுடைய பிளெயின் ஸ்டாக்கிங்கும் ஷர்ட்டும் தான் இது. கேத்லின் உடனே ஸ்டாப் பண்ணிடுறா வீலை சடனாக. அப்புறம் கவனிக்க ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் நோரா கேட்குறா, we have to find out if it's மைக்கேல் தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். sometimes herself will be down looking by the sea. நோரா அந்த சீயை பார்த்துட்டே என்ன செய்கிறா, கேட்குறா, இது ஒரு வேளை மைக்கில் தான் இருக்கும், நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணாமே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கேத்லின் வந்து ஹவு தே பி மைக்கிளோடது எப்படி இருக்கும் நோரா, ஹவு டி கோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபார் நார்த் வரைக்கும் மைக்கிளால் எவ்வளோ தூரம் போயிருக்க முடியும் அப்படின்னு கேத்லின் டவுட் பண்ணுறான். நோரா சொல்கிறா, யங் ப்ரீஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹீஸ் நோன் த லைக் ஆஃப் இட், அதை போல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் இட்ஸ் மைக்கேல் தே ஆர் says he, you can tell herself he's got a clean burial by the grace of God. அப்படி அது மைக்கேல் தான் இருந்தால் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடுங்க, கிரேஸ் ஆஃப் காடால் பரியல்னா அடக்கம் பண்ணுறது, அவர் நல்லபடியாக அடக்கம் பண்ணியாச்சு. அண்ட் இஃப் இட்ஸ் நாட் ஹிஸ், அப்படி இல்லைன்னா லெட் நோ ஒன் சே a word about them, அதை பற்றியே பேசாதீங்க அம்மா கிட்ட. ஃபார் ஷீல் பி கெட்டிங் ஹர் டெத், இது தெரிஞ்சதுன்னா அவளே இறக்குறக்கூடிய தருவாய்க்கு வந்துடும். ஏன்னா அவ்வளோ துயரத்தை வந்து ஆல்ரெடி மயூரா வந்து கான் த்ரூ பண்ணியிருக்காங்க. சேசி வித் க்ரைங் அண்ட் லேமெண்டிங் குழம்பிட்டு அந்த ப்ரீஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நோரா சொல்கிறா கேத்லின்ட்ட. த டோர் விச் நோரா ஹாஃப் க்ளோஸ்ட் இஸ் ப்ளோன் ஓப்பன் பை அ கஸ்ட் ஆஃப் விண்ட். ஒரு விண்டு காற்றடிச்சு அந்த ஹாஃப் க்ளோஸில் இருந்த டோர் வந்து சடனாக என்ன ஆகுது, ஓப்பன் ஆகிடுது. நோரா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பாதியில் வச்சுட்டு வரா இல்லையா, ஒரு கழிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டோர் வந்து சடனாக அந்த விண்டு காற்றடிச்சு ஓப்பன் ஆகிடுது. கேத்லின் வந்து லுக் அவுட் ஆன்ஷியஸ்லி, ரொம்ப கவலையாக என்ன செய்கிறா, வெளியில் பார்க்குறா. டிட் யூ ஆஸ்க் ஹிம் would he stop Bartley going this day with the horses to the Galway fair? அப்போது வந்து லுக் அவுட் ஆன்ஷியஸ்லி would he stop, ப்ரீஸ்ட் கிட்ட கேட்டியா, டிட் யூ ஆஸ்க் ஹிம்னா ஹிம்ங்கிறது இந்த இடத்துல யங் ப்ரீஸ்ட்டை சொல்கிறாங்க. அவர் தான் வந்து நிறுத்த முடியும் பாட்லியை. இன்றைக்கி வந்து போக வேண்டாம் ஹார்சஸோட. எங்கே போகிறான்னா கேல்வே ஃபேருக்கு வந்து அவன் போகிறான். அண்டர்லைன் பண்ணிவிடுங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. எங்கே பாட்லி கிளம்பி போகிறான்னா கேல்வே ஃபேருக்கு அப்படின்னு சொன்னியா அப்படின்னு கேத்லின் வந்து நோரா கிட்ட கேட்குறாங்க. ஐ ஒன்ட் ஸ்டாப் ஹிம், என்னால் அவன் நிறுத்த முடியாது. சேசி ஹீனா ப்ரீஸ்ட்டு சொல்லிட்டார், என்னால் அவனை நிறுத்த முடியல. பட் லெட் யூ நாட் பி அஃப்ரேட், பயப்படாத. ஹர்செல்ஃப் டஸ் பி சேயிங் ப்ரேயர்ஸ் half through the night and the Almighty God won't leave her destitute, Sacy, with no son living. பயப்படாத, ஏன்னா நைட் அண்ட் டே அண்ட் நைட் அவங்க அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் அல்மைட்டி காட் வந்து கைவிடப்பட்டால பையனே இல்லாமல் விடமாட்டாங்க யாரை, அது மயூராவை. அதனால் நீ பயப்படாதுன்னு சொல்லி ப்ரீஸ்ட் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி, போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு நோரா கிட்ட வந்து ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. சொன்னதா கேத்லின் கிட்ட நோரா சொல்கிறாங்க. கேத்லின் வந்து இஸ் த சி பேட் பை த ஒயிட் ராக்ஸ் நோரா அப்படின்னு யார் கேட்குறா, கேத்லின் கேட்குறாங்க. சி ஒயிட் ராக்ஸால், அந்த வெள்ளை பாறைகளால், நுரையான பாறைகளால் நுரை படிந்த மாதிரி இருக்குது அந்த பாறையெல்லாம், ரொம்ப கிளைமேட் வெதர் பேடாக இருக்கா அப்படின்னு கேத்லின் கேட்குறான். ஏன்னா உள்ளேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. நோரா வந்து மிட்லிங் பேட், காட் ஹெல்ப் அஸ், தேர்ஸ் அ கிரேட் ரோரிங் இன் த வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கர்ஜிச்சிட்ருக்கு, அதாவது கிளைமேட் சரியில்லை வானிலை. அண்ட் இட்ஸ் வர்ஸ், இட் வில் பி கெட்டிங் வென் த டைட்ஸ் டர்ன் டு த விண்டு. அந்த மாதிரி அலைகளும் வந்து அதிகமாக ஆகிட்டுருக்கு, காற்று வேறு அடிக்கிறதுனால இது இருக்க வேர்ஸாக தான் ஆகும். அப்போது நோரா என்ன செய்கிறா, அந்த பண்டில் கிட்டே போகிறா. டேபிளில் வச்சுருந்த அந்த பண்டில் கிட்டே போகிறா, இன்னும் ஓப்பன் பண்ணல. ஷால் ஐ ஓப்பன் இட், நான் ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு நோரா கேட்குறா. கேத்லின் வந்து மேபி ஷி வுட் வேக் அப் ஆன் அஸ் அண்ட் கம் இன் பிஃபோர் வி ஹவ் டன். இல்லை இப்போ ஓப்பன் பண்ணாத, ஏன்னா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, சடனாக வந்தாலும் வருவாங்க, நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கேத்லினும் அந்த டேபிள் கிட்டே வரா. இட்ஸ் அ லாங் டைம் வில் பி அந்த 2 of us crying. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து அழுதது, அதனால் இப்போ ஓப்பன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கேத்லின் வந்து என்ன செய்கிறா, நோரா கிட்டே சொல்கிறா. நோரா வந்து என்ன செய்கிறா, கோஸ் டு த இன்னர் டோர், உள்ளே இருக்கிற கதவு கிட்டே போய் கேட்குறா என்ன நடக்குது அப்படின்னு. ஷீ இஸ் மூவிங் அபவுட் ஆன் த பெட். அப்போ வந்து அவங்க அம்மா அப்படி திரும்பி படுக்கிறாங்க. ஷீல் பி கம்மிங் இன் அ மினிட், அப்போ எழுந்திரிச்சிட்டாங்கன்னு, ஒரு நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோரா கெஸ் பண்ணிட்டா. கேத்லின் வந்து கேட்குறாங்க,
ஒரு லேடர் ஒன்று கொடு, கிவ் மீ த லேடர் அண்ட் I'll put them up in the turf loft. டர்ஃப் லாஃப்டில் மேலே அந்த அலமாரி மாதிரி ஷெல்ஃப் மாதிரி பறனை மாதிரி வச்சுருக்காங்க, அதில் நான் போட்டுடுறேன், எனக்கு அந்த லேடர் மட்டும் ஏணியை மட்டும் எடுத்து கொடு. த வே ஷி won't know of them at all. அப்போ தான் இது எதை பற்றியுமே தெரியாது, கீழே இருந்ததுன்னா என்னன்னு கேட்பாங்க. அண்ட் மேபி when the tide turns she'll be going down to sea, would he be floating from the east. அப்போ வந்து டைடு வந்து அலையெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா ஒரு வேளை வந்து அம்மா வந்து ஈஸ்ட்டுக்கு போய் சீக்கு கடலுக்கு போய் பார்க்க நேரிடும், ஏன்னா ஏதாவது பாடி ஏதாவது மிதந்துட்டு இங்கே வருதா அப்படின்னு. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 9 டேஸாக காணும் மைக்கில்ங்கும்போது he is no more அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் நாட் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்குது அந்த ஃபேமிலி. they put the ladder against the gable of the chimney கிட்டே இருக்கிற சிம்னிக்கு ஏற்றாப்பில் அந்த லேடரை போட்டு கேத்லின் கோஸ் அப் a few steps. அந்த கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி அந்த பண்டில் வந்து டர்ஃப் லாஃப்டில் வச்சு ஹைட் பண்ணிடுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா மயூரா கம்ஸ் வந்து இன்னும் சடனாக டக்குன்னு மயூரா கிடையாது, மௌரிய பேரரசு அப்படிங்க வச்சுக்கோ. மௌரியா வந்து உள்ளேருந்து வெளில வந்துடுறாங்க. மௌரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லுக்கிங் அப் அட் கேத்ரின் அண்ட் ஸ்பீக்கிங் க்யூரியஸ்லி. என்ன கேத்ரினை பார்த்து என்ன க்யூரியஸாக அதை பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இட்ஸ் நாட் எ டர்ஃப் இனஃப் யூ ஹாவ் ஃபார் திஸ் டே அண்ட் ஈவினிங். இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் டே அண்ட் ஈவினிங் இப்படியே இது போதுமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொஷின் கேட்குறாங்க மௌரியா. இட்ஸ் நாட் எ டர்ஃப் இனஃப் யூ ஹாவ் ஃபார் திஸ், இது போதுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. கேத்லின் வந்து இல்லை தேர்ஸ் அ கேக் வந்து வெந்துட்டுருக்கு ஃபயரில் ஷார்ட் ஸ்பேஸில் த்ரோயிங் டவுன் த டர்ஃப் சடனாக தூக்கி போட்டுட்டு அதில் டர்ஃப்குள்ளே தூக்கி போட்டுட்டு அண்ட் பாட்லி பின் வாண்டட் when the tide turns if he goes to கன்னிமாராவுக்கு வந்து போவாங்க, அந்த இடத்துக்கு போவார். ஸோ பாட்லிக்கு வந்து தேவைப்படுமோ அந்த கேக் வந்து, அதனால் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் டைடு அலையெல்லாம் அடங்கினதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்கை சொல்கிறாங்க. நோரா பிக்ஸ் அப் த டர்ஃப் அண்ட் புட்ஸ் இட் ரவுண்ட் த பாட் அவன். நோரா என்ன செய்கிறாங்கன்னா அந்த டர்ஃபை எடுத்துகிட்டு அவனில் என்ன செய்கிறாங்க, புட்ஸ் இட் ரவுண்ட் த பாட் அவன். அந்த அவனில் அவங்க ஒர்க்கை ஏதோ பார்க்குறாங்க. மௌரியா என்ன சொல்கிறாங்க, அம்மா வந்து அந்த ஓல்டு உமன் சொல்கிறாங்க, சிட்டிங் டவுன் ஆன் அ ஸ்டூல் அட் த ஃபயர் கிட்ட ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கிட்டு he won't go this day with the wind. யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா பாட்லியை பற்றி சொல்கிறாங்க. இன்றைக்கி அவன் போக மாட்டான். ரைசிங் ஃப்ரம் த சவுத் அண்ட் வெஸ்ட், சவுத்துலேருந்து வெஸ்ட் வரைக்கும் அடிக்குது, கிழக்கு மேற்கா வடக்கு தெற்கா என்ன செய்யுது அடிக்குது, தெற்கு வடக்கா வந்து என்ன செய்யுது அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. he won't go this day for the young priest will stop him surely. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து யங் ப்ரீஸ்ட் வந்து போவேணாம் அப்படின்னு நிப்பாட்டிடுவார் அப்படின்னு இவங்களை விட அந்த ப்ரீஸ்ட் மேலே இவங்க நம்பிக்கையாக இருக்காங்க. பாட்லி வந்து இன்றைக்கி போக மாட்டான் கடலுக்கு அப்படின்னு. நோரா வந்து சொல்கிறாங்க he will not stop him mother. அவங்க நோரா வந்து அப்போ இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. இல்லைம்மா அவன் வந்து இன்றைக்கி போக மாட்டான், அவர் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டார். I heard 𝗥𝗜𝗚 Simon and Stephen P.T. and Colum Shaw saying he would go. இவங்க 3 பேரும் சொல்கிறாங்களாம். யார் 𝗥𝗜𝗚 சைமன் அப்படிங்கிறவர், ஸ்டீஃபன் பிடி, காலம் ஷால், இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க அவன் கண்டிப்பாக போவான் அப்படின்னு. அந்த கேரக்டர்ஸை நோட் பண்ணிக்காங்க. இவங்களுக்கு ஸ்பீச் எதுவும் கிடையாது, பட் இவங்க இதில் வந்து நோட் பண்ணுறாங்க. அந்த சொந்தக்காரவங்க கிடையாது, பட் அங்கே இருக்கிறவங்க. அவங்க மௌரியா என்ன சொல்கிறாங்க, வேர் இஸ் ஹீ இட் செல்ஃப், எங்கே அவன் இப்போ அப்படின்னு கேட்டதுக்கு நோரா தான் ஆன்சர் பண்ணுறா. ஹீ வென்ட் டவுன் டு சி would there be another boat sailing in the week. அவங்க கடலுக்கு போயிருக்கான், இந்த வாரம் வந்து ஏதாவது போட்டு வந்து பயணம் போதா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக, யாராவது கிளம்புறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிருக்கான். அண்ட் ஐம் திங்கிங் it won't be a long till he is here now for the tides turning at the green head and the hookers tacking from the east அப்படின்னு சொல்கிறாங்க. it won't be long என்ன சொல்கிறாங்கன்னா he won't be long till he is here now. இங்கே தான் இருக்காங்க, ஆனால் ரொம்ப நாள் இங்கேயே இருக்க மாட்டான், அவன் கிளம்பிடுவான். டைடும் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அவன் கிளம்பிடுவான் அப்படின்னு நோரா சொல்கிறான். கேத்லின் வந்து I hear someone passing the big stones.
நான் கேள்விப்பட்டேன், யாரோ வந்து பிக் ஸ்டோனை வந்து தாண்டி போகிறதா நான் எனக்கு கேள்விப்பட்டேன், கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேத்லின் சொல்கிறாங்க. நோரா சொல்கிறாங்க, லுக்கிங் அவுட், வெளில பார்த்துட்டு, ஹீஸ் கம்மிங் நவ் அண்ட் ஹீஸ் இன் அ ஹரி, அவன் வந்துட்டுருக்கான், ரொம்ப அவசரமாக இருக்கான் அப்படின்னு பாட்லியை சொல்கிறாங்க. பாட்லி வரான். அப்போ பாட்லி என்ன சொல்கிறான்னா, கம்ஸ் இன், உள்ளே வரான். லுக்ஸ் ரவுண்ட் த ரூமை சுற்றி பார்த்துட்டு, ஸ்பீக்கிங் சேட்லி அண்ட் குவைட்லி, ரொம்ப சோகமாக குவைட்டாக சொல்கிறாங்க. வேர் இஸ் த பிட் ஆஃப் நியூ ரோப், புது ரோப் எங்க? கேத்லின் வாஸ் பாட் இன் கன்னிமாரா, கேத்லின் வந்து கன்னிமாராவில் வாங்கிட்டு வந்து அந்த நியூ ரோப் எங்க? இதுதான் அவன் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின். கேத்லின் வாங்கிட்டு வந்து அந்த புதிய ரோப் எங்கே அப்படின்னு கேட்குறான். கேத்லின் வந்து சொல்கிறாங்க, கம்மிங் டவுன், கீழே இறங்கி வந்து, கிவ் இட் டு ஹிம் நோரா, நோரா அவன்கிட்ட கொடு, இட்ஸ் ஆன் த நெயில் பை த ஒயிட் போர்ட்ஸ், அந்த ஒயிட் போர்டில் ஆணியில் இருக்குது, மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஐ ஹங் இட் அப் திஸ் மார்னிங், காலையில் தான் அந்த மாட்டி விட்டேன். ஃபார் த பிக் வித் த பிளாக் ஃபீட் வாஸ் ஈட்டிங் இட், அந்த அவங்க ஏதோ அந்த பிக்ஸ்லாம் வளர்க்குறாங்க போல இருக்குது, பிளாக் ஃபீட்டோட அந்த கருப்பு காலில் இருக்க மாட்டேன், அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அந்த ரோப்பை, கயிறை வந்து, அதனால் நான் அந்த இதில் மாட்டி விட்டேன், எடுத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி நோரா கிட்ட சொல்கிறா கேத்லின். நோரா சொல்கிறாங்க, ரோப்பை கொடுத்துட்டு, இஸ் தட் இட் பாட்லி, இதானா பாட்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மௌரியா என்ன சொல்கிறாங்க, யூ டூ ரைட் டு லீவ் தட் ரோப் பாட்லி ஹேங்கிங் பை த போட்ஸ், யூ டூ ரைட் டு லீவ் தட் ரோப்பை விட்டுட்டு பாட்லி அந்த போர்ட்லேயே இருக்கட்டும். பாட்லி டேக்ஸ் ரோப், ஆனால் பாட்லி வந்து ரோப்பை எடுக்கிறான். இட் வில் பி வாண்டிங் இன் திஸ் பிளேஸ், ஐ எம் டெல்லிங் யூ, இஃப் மைக்கிள் இஸ், இது வந்து தேவைப்படும் இந்த ரோப்பு, நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, மைக்கிள் வந்து நாளைக்கு வந்துட்டான் அப்படின்னா, வாஷ்டப்னா இந்த பாடி உடல் வந்து கரை ஒதுங்கிடுச்சுன்னா, நாளைக்கு மார்னிங் இல்லைனா நெக்ஸ்ட் மார்னிங் கூட இருக்கலாம், இல்லை எனி மார்னிங் இந்த வாரத்துக்குள்ளே, ஃபார் இட்ஸ் அ டீப் கிரேவ், வி வில் மேக் ஹிம் பை த கிரேஸ் ஆஃப் காட், அவன் வந்து ஒரு கிரேவ், அந்த குழி நோண்டணும் இல்லையா, அந்த சவப்பெட்டியை இறக்குறதுக்காக அந்த ரோப் தேவைப்படும் வெயி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் அவங்க மனதளவில் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. பாட்லி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பாட்லி வந்து பிகினிங் டு ஒர்க் வித் த ரோப், ஆனால் அவன் கேட்கல, அந்த ரோப்பை வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐ ஹாவ் நோ ஹால்டர் த வே ஐ கேன் ரைட் டவுன் ஆன் த மேர், எந்த இடத்துலையுமே எனக்கு அந்த ஹால்டருங்கிறது கிடைக்கல, அந்த மேர்னா அந்த குதிரை, பெண் குதிரை இருக்கு இல்லையா, அடல்ட் மேர், அடல்ட் பெண் குதிரை, கொஞ்சம் வயது முதிர்ந்த வளர்ந்த அந்த குதிரையை தான் மேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மஸ்ட் கோ நவ் குயிக்லி, நான் குயிக்காக நான் இங்கேருந்து கிளம்பணும், ஸோ அதை கட்டி போடுறதுக்குலாம் எனக்கு எதுவுமே இல்லை, அதனால் அந்த கயிறு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் த ஒன் போட் கோயிங் ஃபார் 2 weeks ஆர் பியாண்ட் இட், ஒரு போட் மட்டும்தான் இருக்குது 2 வாரத்துக்கு, இல்லை அதுக்கப்புறம் போட்டு கிடையாது. அந்த ஃபேர் வில் பி அ குட் ஃபேர் ஃபார் ஹார்சஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல ஃபேராக இருக்கும். ஐ ஹர்ட் தம் சேயிங் பிலோ, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஹார்ஸையும் கூட்டிகிட்டு என்ன செய்கிறான், கிளம்புறதுக்கு இந்த கயிறை எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கான் பாட்லி. மௌரியா சொல்கிறாங்க, இட்ஸ் அ ஹார்ட் திங் தேல் பி சேயிங் பிலோ இஃப் த பாடி இஸ் வாஷ்ட் அப் அண்ட் தேர்ஸ் நோ மேன் இன் இட் டு மேக் த காஃபன், நீயும் போயிட்டேன்னா அந்த உடலை யார் வந்து எடுத்துகிட்டு வர்றது, வேறு யாருமே இல்லை, காஃபன்னா அந்த சவப்பெட்டி மேக் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐ ஆஃப்டர் கிவிங் அ பிக் ப்ரைஸ் ஃபார் த ஃபைனஸ்ட் ஒயிட் போர்ட்ஸ் யூ வுட் ஃபைண்ட் இன் கன்னிமாரா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த போர்ட்ஸை வந்து இவங்க கன்னிமாராவில் வந்து வாங்கியிருக்காங்க, பிக் ப்ரைஸ், பெரிய காசு விலை கொடுத்து, ஃபைனஸ்ட்டாக நல்ல பெஸ்ட்டான அந்த சவப்பெட்டி செய்கிறதுக்காக. ஸோ நீயும் போயிட்டேன்னா இது யார் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பார்த்து கன்னிமாராவில் வாங்கியிருக்காங்க அந்த ஒயிட் போர்டை. ஷி லுக்ஸ் ரவுண்ட் அட் த போர்டை பார்த்துட்டே சொல்கிறாங்க. பாட்லி வந்து, ஹவு இட் பி வாஷ்ட் அப் அண்ட் வி ஆஃப்டர் லுக்கிங் ஈச் டே ஃபார் 9 days, இப்போ எத்தனை நாள்னு தெரியுது, எப்படி வந்து நீங்கள் கடலோரம் ஒதுங்குன்னு சொல்கிறீங்க, நம்ம டெய்லி 9 நாள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் ஸ்ட்ராங் விண்ட் ப்ளோயிங் அ ஒயிட் பேக் ஃப்ரம் த வெஸ்ட் அண்ட் சவுத், இதிலே வந்து ஒரு பலத்த காற்று வந்து அடிச்சிட்ருக்கு, வெஸ்ட்லேயும் சவுத்துலேயும், இங்கே தான் வரும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு பாட்லி கொஷின் கேட்குறான் மௌரியா அவங்க மதரை. மௌரியா சொல்கிறாங்க, இஃப் இட் வாஸ் நாட் ஃபவுண்ட் இட் செல்ஃப், த விண்ட் இஸ் ரைசிங் த sea and there was a star up against the moon and it rising in the night. If it was 100 horses or 1,000 horses you had itself, what is the price of 1,000 horses against a sun where there is one sun only? அப்படி அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இஃப் இட், அதான் சொல்கிறாங்க, இஃப் இட் வாஸ் நாட் ஃபவுண்ட் இட் செல்ஃப், அப்படி அது உடல் வந்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மைக்கிளோட உடல், விண்டு வந்து ரொம்ப பலமாக இருக்குது, அது மாதிரி எல்லாமே அகெயின்ஸ்டாக இருக்குது, நைட்டில் ஒரு 100 குதிரையாக இருக்கட்டும், இல்லை 1000 குதிரை என்ன வேணாலும் இருக்கட்டும், 1000 ஹார்சஸ் கூட இருக்கட்டும், ஆனால் ஒரு பையனுக்கு அது ஈடாகுமா
வேர் தெர் இஸ் ஒன்லி ஒன் சன், நீ மட்டும் தான் எனக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷ்னலாக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. பாட்லி சொல்கிறாரு, அந்த ஒர்க்கிங் அட் த ஹால்டர், அந்த ஹால்டர் அந்த குதிரைக்கான எல்லா ஏற்பாடுகளுமே செஞ்சுட்டு கேத்லின்ட்ட சொல்கிறாங்க, லெட் யூ கோ டவுன் ஈச் டே, டெய்லி நீ போய் பாரு, அண்ட் see the sheep are not jumping in on the rye, and if the jobber comes you can sell the pig with the black feet if there is a good price going. கேத்லின் கிட்ட சர்டன் டியூட்டிஸ் கொடுத்துட்டு போகிறாரு. டெய்லி போய் பாரு, ஷீப்லாம் அந்த அந்த மந்தையை விட்டு குதிக்காமல் இருக்க பார்த்துக்கோ. ஜாபர் கம்ஸ் யூ கேன் செல் த பிக், அந்த அந்த விலை அந்த விற்பாங்க இல்லையா சந்தையில், அவர் வந்தாருன்னா நீ அந்த பிக்கெல்லாம் அந்த பிளாக் ஃபீட் உள்ள பிக்கை வந்து ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு விற்று காசாக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மௌரியா சொல்கிறாங்க, ஹவு த லைக் ஆஃபர் கெட் அ குட் ப்ரைஸ் ஃபார் அ பிக், எப்படி வந்து நீ அவள் விற்பான்னு நீ சொல்கிற. ஹவு த லைக் ஆஃபர் கெட் அ குட் ப்ரைஸ் ஃபார் அ பிக், பாட்லி சொல்கிறாங்க கேத்லின்ட்ட, இஃப் த west wind holds with the last bit of the moon, let you and Nora get up weed enough for another cock for the kelp. Its hard set will be from this day with no one in it but one man to work. இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேத்லினை பார்த்து பாட்லி வந்து, காற்றெல்லாம் அடங்கி முடிஞ்சதுக்கப்புறம் நோராவும் நீயும் மட்டும்தான் இருக்க, என்னென்ன சமைக்கிறதுக்கு தேவையோ எதுவோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் ஒர்க். இட்ஸ் ஹார்ட் செட் வில் பி ஃப்ரம் திஸ் டே, இன்னையிலேருந்து வித் நோ ஒன் இன் இட் பட் ஒன் மேன் டு ஒர்க், நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த வீட்டுக்காக உழைக்கிறதுக்கு, ஸோ நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாட்லி வந்து சொல்கிறாரு. மௌரியா சொல்கிறாங்க, இட்ஸ் ஹார்ட் செட் வில் பி ஷியோர்லி த டே யூ ஆர் ட்ரவுண்ட் வித் த ரெஸ்ட், எனக்கு தெரியும் இன்றைக்கி கண்டிப்பாக நீ முழுகிடுவ போல இருக்கு, நீயும் போயிட்டுனா. வாட் வே வில் ஐ லிவ், நான் எப்படி தான் வாழ்கிறது, அந்த கேர்ள்ஸ் வித் மீ, இந்த பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு. அண்ட் ஐ அன் ஓல்டு விமன், நான் ரொம்ப வயதான பெண்ணு. லுக்கிங் ஃபார் த கிரேவ், நானே எப்போ அவன் பார்த்துட்ருக்கேன், நீயும் போயிட்டேன்னா இந்த பொண்ணுங்களெல்லாம் யார் கவனிச்சுப்பா பார்த்துப்பா, உணவு இந்த அன்றாட சாப்பாடுக்கெலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மௌரியா வந்து பாட்லியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பாட்லி லேஸ் டவுன் த ஹால்டரை கீழே போட்டுட்டு டேக்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓல்டு கோட்டையும் அவன் கழட்டிட்டு அண்ட் புட்ஸ் ஆன் அ நியூவர் ஒன், ஆனால் அவன் என்ன செஞ்சிடறான், புதுசாக போட்டுட்டு ஒன் ஆஃப் த சேம் ஃப்ளானல், அதே மாதிரி இருக்கிற மாடலில் போட்டுட்டு பாட்லி சொல்கிறாங்க நோராவை பார்த்து, இஸ் ஷி கம்மிங் டு த பேர், வராங்களா இல்லையா அவங்க, ஏன்னா அது ப்ளஸ் பண்ணி அவங்க அனுப்பி ஆகணும். நோரா பார்த்துட்டு, ஷீ இஸ் பாசிங் த க்ரீன் ஹெட் அண்ட் லெட்டிங் ஃபால் ஹர் செயில்ஸ், இல்லை அவங்க வர்ற மாதிரி தெரியல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோரா சொல்கிறான். பாட்லி வந்து கேட்குறாங்க, கெட்டிங் ஹிஸ் பர்ஸ் அண்ட் டொபாக்கோ, அவனுடைய புகையிலையும் அந்த பர்ஸையும் எடுத்துகிட்டு, ஐ வில் ஹாவ் half an hour to go down, எனக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது நான் கீழே போகிறதுக்கு. அண்ட் யூ வில் see me coming again in 2 days, 2 நாளில் நீங்கள் என்னை பார்க்கலாம், அப்படி இல்லைனா 3 நாளில், இல்லைனா 4 நாளில், இஃப் த விண்ட் இஸ் பேட், ரொம்ப கிளைமேட் சரியில்லைனா 4 நாள் கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்லி பர்ஸையும் டொபாக்கோவையும் எடுத்துகிட்டு கிளம்புறான். மௌரியா சொல்கிறாங்க, டேர்னிங் ரவுண்ட் டு த ஃபயரை பார்த்து அண்ட் புட்டிங் ஹர் ஷால் ஓவர் ஹர் ஹெட், தலையில் வந்து அந்த ஷாலை போட்டுக்கிட்டு முக்காடு போட்டுட்டு, இஸ் நாட் இட் அ ஹார்ட் அண்ட் க்ரூயல் மேன் won't hear a word from an old woman and she is holding him from the sea, is it not a hard and cruel man, இது வந்து க்ரூயலான மேனோட வேலை, இது ஹார்ட் திங், ஏன்னா ஒரு வார்த்தையை கூட இந்த வயதான பெண்மணிக்கிட்டேருந்து என் பையன் கேட்க மாட்டேங்கிறான், அந்த கடல்கிட்டேருந்து இவனை காப்பாற்றுறதுக்காக நான் பார்க்குறேன் இவன், ஆனால் இது வந்து கடலை வந்து ஒரு கேரக்டராகவே இவங்க பேசுகிறாங்க, ஏன்னா அதுக்கிட்ட போனவங்க யாரும் திரும்பலை இவங்க வீட்டிலேருந்து ஆண் மகன்கள், ஸோ அதனால் எப்படியாவது போக விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷனில் மௌரியா வந்து பாட்லியை தடுக்கிறாங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டாங்க. கேத்லின் வந்து, இட்ஸ் அ லைஃப் ஆஃப் அ யங் மேன் டு பி கோயிங் ஆன் த sea and who would listen to an old man with one thing and she is saying it over, இதான் அவனோட லைஃப், யங் மேனோட லைஃப் வந்து கடலுக்கு போகிறது, யார் வந்து ஒரு ஓல்டு மூவ்மெண்ட் பேச்சை ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லிகிட்டே இருந்தால் யார் கேட்பா அப்படின்னு கேத்லின் சொல்கிறாங்க. பாட்லி வந்து டேக்கிங் த ஹால்டரை எடுத்துகிட்டு, ஐ மஸ்ட் கோ நவ் குயிக்லி, நான் இப்போயே போயாகணும், ஐ வில் ரைட் டவுன் ஆன் த பிரெட் மேர், நான் அந்த குதிரையில் சிகப்பு குதிரையில் நான் ரைட் பண்ண போகிறேன், அந்த கிரே போனி வில் ரன் பிஹைண்ட் மீ, அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னொரு போனினா ஒரு குட்டியான குதிரை, அது கிரே கலரில் இருக்கிற, அது வந்து எனக்கு பின்னாடி ஓடி வரும், த பிளெஸ்ஸிங் ஆஃப் காட் ஆன் யூ ஹி கோஸ் அவுட், சரி நல்லா இருங்கன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்த விட்டு கிளம்புறான்.